வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரோபின் இப்போ உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஆடியோ தான் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டோரி தான். அண்ட் ரோபின் அண்ட் பகலவன் இந்த ஸ்டோரி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அண்ட் என்ன ஸ்டோரி எப்படி நான் பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் கே பற்றி அண்ட் குயர்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி எனக்கு பேசணுன்னு மைண்டில் அடிக்கடிக்கு ஓடிட்டே இருக்கும். இன்றைக்கி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஃபைனலாக அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். அண்ட் நான் பேசுகிறது கரெக்டாக தப்பாக என்னையே நான் வந்து நிறைய சரிப்படுத்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஒரு பாட்காஸ்ட் வரும் நான் நினைக்கிறேன். தெரியல, நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஒரு லவ் நடந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் நடந்த ஸ்டோரி தான். ஸோ ஒரு 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 பையன் தன்னை ஒரு கேவாக வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க யாராவது கேவாக இருக்க மாட்டாங்களா, தனக்குன்னு ஒரு பார்ட்னர் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ப்ரைவசியாக தன்னை யாருன்னு யார்கிட்டையும் காட்டிக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்களா, கேலி பண்ணுவாங்களா. இன்னும் சில நேரங்களில் சொல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அவங்களோட செய்யக்கூடிய பாவனைகள், நடத்தக்கூடிய விஷயங்களே வந்து கொஞ்சம் ஃபெமினைனாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில கேவோட வாய்ஸ் வந்து ஃபெமினைனாக இருக்கும். பட் ஜட்ஜ் பண்ண முடியாது இவங்க தான் கே அப்படின்னு. ஸோ சம் பர்சனுக்கு ரொம்ப மேன்லியாகவும் இருக்கும், ரொம்ப கன்னிலான வாய்ஸாக இருக்கும். பட் அவங்க ஒரு கேவாக இருப்பாங்க, பைசெக்ஷுவலாக இருப்பாங்க, இல்லை சம்திங் எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரியில் வந்து நான் ராபின் அந்த டைமில் 10th படிச்சுட்ருக்க டைமில் தான் எனக்கு ஃபோன் நிறைய கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமில் எஃபியில் நான் என்ன மாதிரி யாராவது கிடைப்பாங்களா, எனக்கான ஒரு துணை யாராவது கிடைப்பாங்களா, மேட்ச் கிடைப்பாங்களா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கனெக்டான ஃப்ரெண்டு தான் அவன். ஏன் அவன் கூட நான் ரொம்ப கனெக்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு ரீசன், அவனோட பேரும் ராபின் தான். எங்கள் 2 பேரும் ராபின்னும் போது நான் யோசிப்பேங்க, நாங்கள் 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா ராபின் ஸ்கொயர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ராபின் ட்வின்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் யோசிப்பேன். ஸோ அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஊர் தான் அவனும். ஸோ ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் இருந்தான். அவன் ஒரு கிராமத்தில் இருந்தான். அண்ட் நான் மோஸ்ட்டாக யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்களோ நான் அவங்கக்கிட்ட வந்து நார்மலாக பேசுவேன். என்ன பண்ணுறீங்க, என்ன இருக்கீங்க, என்ன அப்படின்றத நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன். அண்ட் அவங்கள பற்றி அண்ட் மோஸ்ட்டாக நான் யங் கைஸ்கிட்ட தான் பேசுவேன். யங் கைஸ்னால் நான் அந்த டைமில் வந்து 16 வயசு இருந்துச்சுன்னா 18, 21, மோஸ்ட்டாக 25 அதோட க்ளோஸ் பண்ணிக்குவேன். அப்போ இவன் பேரும் ராபின்னால இவன் கூட நான் நல்லா பேச ஆரம்பித்தான். இவனும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தான். அண்ட் அங்கே நிறைய காமனான விஷயங்கள், என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, அண்ட் எப்படி போகுது, அங்கே கொரோனா எப்படி இருக்குது, அண்ட் என்ன ஸ்டடீஸ் பண்ணுற அப்படின்னு. நானும் 10th தான், அவனும் 10th தான். ஸோ நாங்கள் ரொம்ப கனெக்டாக இருந்தோம். அண்ட் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக என்ன பேசுகிறோன்னே தெரியாதுங்க, என்னென்னமோ பேசுவோம். என்ன நல்லா ஃபீல் பண்ணுறோன்னு நான் சொல்லுவேன், அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அவன் நிறைய சொல்லுவான்.
ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் ஒரு 12-1 மணி வரைக்கும் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவனும் ஆன்லைனில் இருப்பான், அவனும் டெக்ஸ்ட் பண்ணுவான். அண்ட் எப்போல்லாம் நான் வந்து ஆன்லைனில் இருக்கணும் அவனும் ஆன்லைனில் இருப்பான். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து நைட் டைமில் தான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவன் பார்த்தோம்னா ரொம்ப ஜாலியான கேரக்டர். எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், ரொம்ப ஜாலியாக என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். அண்ட் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேங்க. எப்போ பார்த்தாலும் FB யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இன்டர்நெட் இல்லை அப்படின்னா வந்து ஓல்டு சாட், பழைய சாட்லாம் இருக்கும். நேற்று பண்ண சாட்டு, நேற்று பண்ண சாட்டு, நைட் ஃபுல்லாக பண்ண சாட்டு, அதெல்லாம் உட்காந்து வாசிச்சுருப்பேன். இவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான், நான் என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 1 hour அப்படியே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கால அப்படி இப்படி நான் ரொம்ப ட்ரீம் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அந்த டைமில் எனக்கு பயங்கரமான இமேஜினேஷன், ட்ரீம்ஸு, சும்மாவே கற்பனை பண்ணுவாங்க. எனக்கு இப்படி ஒரு ஆள் வேணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். என்னோடய ஃபேண்டசி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் அவன்கிட்டையும் கேட்பேன், உனக்கு வந்து பாய்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காடா அப்படின்னு. அவனும் சொல்லியிருக்கான், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, பட் எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல அப்படி இப்படின்வா. நாங்கள் விளையாட்டுக்கு என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன், நான் அவனை தங்கத்தட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி இப்படி சொல்லுவேன். அவனும் கிண்டலாக வந்து தங்கத்தட்டா, இங்கே வந்து இதுக்கே வழிக்கவே இல்லை, இதில் தங்கத்தட்டில் தாங்குவார். சரி விட, உனக்கு தங்கத்தட்டு இல்லைனாலும் வெள்ளித்தட்டா, எனக்கு வெள்ளித்தட்டு வேணாம் அப்படின்வா. சரி இல்லைண்ணா பரவாயில்ல, உனக்கு பிளாட்டினம் தட்டில் நான் வந்து தாங்குறேன், என்னமோ போ அப்படின்னு. எங்கேயாவது கல் நெஞ்சக்காரன் ஓகே சொல்கிறானா பாரு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும். எனக்கு ரொம்ப சிக்னல் கொடுத்தான் அவன். பட் எனக்கு அந்தளவுக்கு செக்ஷுவலான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப லவ்லியாக பேசுவான். எனக்கு ஃபுல்லாக லவ் தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு டைமில் நான் ரொம்ப அடிக்ட் ஆனதுனால நான் எனக்கே ஒரு சேலஞ்ச் கொடுத்தேன். அன்றைக்கி நைட்டு நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேங்க, ரோபின், நான் இன்றைக்கி லாஸ்ட் நைட் தான்டா அவங்ககிட்ட பேசுகிறது, இனிமேல் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா, 1 month கழித்து தானே அவங்ககிட்ட பேசுவேன், ஸோ நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து டெக்ஸ்ட்லேயே அழுகிறான், என்னடா கிளம்புறேன்னு சொல்கிறேன், நான் இனிமேல் யார்கிட்ட பேசுவேன், எனக்கு இந்த டைம்லலாம் யார் பேசுவா, எனக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் ஆகும், இப்படின்னு பேசுகிறான். அப்புறம் வந்து லவ் பிரேக்கப்போட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வந்து ரொம்ப கஷ்டமானது, இப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணுறான். வாவ், ராபினா இதை பேசுகிறது, என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், நான் திடீர்னு போகிறேன்னு சொன்னோன்னே என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்றது தான். அண்ட் அன்னைக்கு நான் வந்து நான் பார்த்தேன் என் மேலே எவ்வளவு லவ் வச்சுருக்கான் அப்படின்றது. சரி ஓகேடா, ஒன்றும் கவலைப்படாத, நான் 1 month கழிச்சு கண்டிப்பாக வந்துடுவேன், நான் முதல் டெக்ஸ்ட்டாக உனக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அந்த 1 month என்ன பண்ணுறதா பிளான்னா, நான் ஒரு புக்கு வச்சுருந்தேன், ஒரு 1000 pages. ஸோ அந்த புக்கு வந்து அப்துல் கலாம் பயோகிராஃபி தான். ஸோ அந்த மந்த்து ஃபுல்லாக வந்து நான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த மந்த்து முடிகிறதுக்குள்ளே நம்ம இந்த புக்கை முடிக்கிறோம். அண்ட் FBயை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏதாவது சம்திங் என்டர்டெயின்னா யூடியூப் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த 1 month ஃபுல்லாக நான் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மைண்டில் இருந்தேன். அண்டு நைட் டைம், காலையில் நைட்டு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போல்லாம் நான் வந்து அந்த புக்கை படிப்பேன். அண்டு டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா டைமில் மோஸ்ட்டாக வீட்டில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்படியே டைம் போச்சு. அண்ட் எனக்கும் மைண்டில் திங்க் ஆகிட்டே இருந்துச்சு, இந்த 1 month நம்ம திருப்பியும் FB ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட பேசலாமா, இல்லை நம்ம 1 month கழித்து பேசணுன்னா நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசுவானா இல்லையா என்ற மைண்ட் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அண்டு எப்படியோ 1 month போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா FBயில் இன்ஸ்டால் பண்ணி
நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவனும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். அடுத்த செகண்டே நான் அவனுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ரிப்ளை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறேங்க. அந்த 1 day ஃபுல்லாக வெயிட் பண்ணுறேன். அவன் வந்து ஆன்லைனே இல்லை. எனக்கு வந்து சந்தேகம் ஆகிடுச்சு, என்னடா இவன் ஆன்லைன்லேயே இல்லை, என்னாச்சு அப்படின்னா. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, 1 week ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஹாய் மெசேஜ் வருது. அப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்ததா. இப்போ தான்டா பேசுகிறான். டே என்னடா ராபின், எங்கடா போனேன்? நான் உன்னக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. என்ன தான் பண்ணிகிட்ருக்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உன்னை இந்த டேஸில் அப்படின்னு. ஓ அப்படியாடா, நானும் ஒன்று மிஸ் பண்ணேன். இல்லைடா, இப்போ லீவ் டைம்னால் நாங்கள் கம்பெனிக்கு போகிறோம், கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அதனால் டைமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, சரிடா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் 1 மாதத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை. அவன் ஆன்லைனுக்கும் வரல. அப்போ அவனோட ப்ரொஃபைலில் பார்ப்பேன், அவனோட ஃபோட்டோஸ் பார்த்து ரசிப்பேன். அப்புறமா 1 month கழித்து அகைன் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் டே நான் ரொம்ப ஆக்டிவாக இல்லை எஃபியில், நீ எனக்கு ஒரு நம்பர் வச்சுக்கோ அப்படின்னா. அண்ட் அந்த 1 month எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவன் என்கிட்ட பேச மாட்டானா, பழைய மாதிரி இருக்க மாட்டானா, அந்த லவ் காட்ட மாட்டானா அப்படின்றது தான். அண்ட் அவனோட பர்த்டே கரெக்டாக May மாதம் வந்துச்சு. 1 month கழித்து நாங்கள் நம்பர்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப்பில் நல்லா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அவன் அப்பப்போ வருவான், பேசுவான் நல்லா என்கிட்ட. அண்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அடிக்கடிக்கு நான் அவனுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் ஆன்லைன் இருக்கானோ இல்லையோ நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் அவனோட பர்த்டே வந்துச்சு. அதே மாதிரி அன்னைக்கு தான் நான் வந்து சரி இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து நான் அவனுக்கு கவிதை எழுதுகிறேன். அன்னைக்கு May 15 அவனுக்கு பர்த்டே. ஸோ May 14 அன்றைக்கி நைட் உட்காந்து ஜஸ்ட் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே பிளைண்டாக எழுதுறேங்க. இது ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த கவிதை என்னன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் அன்றைக்கி நைட்டு 12 மணி இருக்கும். நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். ஹாய்டா ஸ்ரீ, ஹாய்டா ராபின், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஹே என்னடா இப்போ கால் பண்ணியிருக்க, எல்லோரும் தூங்கிட்டாங்கடா, சும்மா தான் அப்படியே படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. வாவ் சூப்பரில் படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மே டைம்னால ரொம்ப வெயில்னால எல்லோரும் மொட்டை மாடியில் தான் படுப்போம். நானும் மொட்டை மாடியில் தான் படுப்பேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ மட்டும் நிலா இருந்துச்சுன்னா நான் நிலாவை பார்த்துக்கிட்டே உனக்கு ஏதாவது சொல்லியிருப்பேன். வாழ்த்துக்கள்ரா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ரா ராபின் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பதட்டம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி கால் பண்ணி பேசுனதும் கிடையாது. சரிடா, நான் உனக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சொல்லவா அப்படின்னு. அதுக்கு தாண்டா வெயிட்டிங், சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த கவிதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு. அப்புறம் நான் ரொம்ப சைலண்டாகி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா ராபின், நம்ம இது வரைக்கும் மீட்டே பண்ண முடியலை அப்படின்னு. ஓ கவலைப்படாதடா, நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தான். அண்ட் நானும் வந்து அந்த கவிதையை வந்து எழுதி நானும் அவனும் சேர்ந்தா மாதிரி கொலாப் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அண்ட் அப்படியே போச்சுங்க. அண்ட் எனக்கு ஒரு டைமில் வந்து அட்லீஸ்ட் நம்ம அவனை
கேஷுவல் மீட்டாவது பண்ணணும்டா அப்படின்றது. அவன் ஸ்டேட்டஸ்லலாம் போடுவான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிக்கிற மாதிரி. ஸ்விம்மிங் ஃபுல் இல்லை, ஒரு குளம், அவங்க கிராமம்னால ஒரு குளம்லாம் இருக்கும். ஸோ அந்த குளத்தில் குளிக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் போடுவான். அவன் நல்லா இருக்குல்ல, நம்மளும் அங்கே போயிட்டு அவன் கூட நம்ம ஸ்விம்மிங் அடிக்கலாம் அப்படின்றலாம் இருக்கும். ஸோ நான் அவன்கிட்ட கேட்டிருந்தேன், டெய் நான் நாளைக்கு கிளம்பி வரேன்டா அவங்க ஊருக்கு, ஓகேவா அப்படின்னா. தாராளமாக வாடா, நான் இங்கே தான் இருப்பேன், நீ வா அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிவிட்டு, அவனோட கிராமம் சின்ன கிராமம் தான். ஸோ நான் கூகுள் மேப்பில் எந்த இடம் அப்படின்றத லொக்கேஷனை வந்து போட்டுட்டு நியர்லி 38 கிலோமீட்டர்ஸ். ஸோ கூகுள் மேப்பில் வந்து போட்டுட்டு என்கிட்ட வந்து ஃபோன் இருந்துச்சு, பட் சிம்மு கிடையாது. நான் அந்த மொபைலில் அந்த மேப்போட ரூட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மத்தியானம் நான் அவன்கிட்ட சொல்லிவிட்டு, டேய் நான் கிளம்பி வரேன், ஸோ நான் அங்கே உங்கள் ஊர்கிட்ட கேட்டாலே தெரியும்ல, ஸோ நான் கேட்டுட்டு நான் என்னன்றது வரேன்டா அப்படின்ற கிளம்பியாச்சு. பிளைண்டாக கிளம்புனேங்க, எனக்கு மைண்டே கிடையாது. என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு, எனக்கு பஸ்ஸில் எப்படி போகணும்னு தெரியல. ஸோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு நியர்லி 38 கிலோமீட்டர் தானே, இங்கே தான் பக்கம், அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனேன். அன்னைக்கு கையில் ஒரு பேக்கில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். மே மாதம்னால பயங்கரமான வெயில். நான் ஓட்டுறேன் நியர்லி 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே ரொம்ப டயர்டாகிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு கடை இருந்துச்சு, ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு அந்த பேக்குள்ளேயே போட்டுட்டு அப்படியே கிளம்புனேன். கையில் வர 100 ரூபா தான் வச்சுருந்தேன். ரிமைனிங் காசை பேக்கெட்லேயே வச்சுட்டு போகிறேன். நியர்லி 34 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேங்க. அங்கே ஒரு சாய்பாபா கோவில் இருந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக ஹைவே மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லோப்பு, மேலே ஏறணும். சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படியே மூச்சு வாங்கி 34 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு, இனிமேல் ஓட்டவே முடியாதுடா சாமி அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். பார்த்தா மேப்பில் கொஞ்சம் தூரம்தான், டைம் பார்த்தா 4:30 ஆச்சு. யோசித்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஆகும். அவன் கிராமத்துக்கு போயிட்டு அவன் பேரை சொல்லி அவன் வீட்டுக்கு போகிறது எப்படி, அவன் அங்கே ஸ்டே பண்ண முடியுமா, அண்ட் ஸ்டே பண்ணாலும் நம்ம அடுத்த நாள் எப்படி, நம்ம ரிட்டன் வர்றது எப்படி, அண்ட் நம்ம வீட்டில் வேறு நம்ம சொல்லவே இல்லையே, என்ன நினைப்பாங்க அப்படின்ற மைண்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது, என்ன நினைப்பாங்க. நான் என்ன நினச்சேன், 38 கிலோமீட்டர்ஸ் தானே, போயிட்டு பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே வந்துடலாம், அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்குள்ளேயாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ற மைண்டு தான். பட் பார்த்தா மனம் உடஞ்சிட்டேன். பட் நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அங்கே ஒரு தாத்தா கிட்டே கேட்டேன், இந்த ஊருக்கு எங்கே போகணும், எப்படி போகணும் அப்படின்னு கேட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம்தான்ப்பா, என்னோடய பொண்ணு அங்கே தான் கொடுத்து வச்சுருக்கேன், பொண்ணு அங்கே தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி சொன்னார். ஆடு மேய்ச்சிட்டு வந்தார். ஓ இவ்வளோ தூரம் போகணுமான்ற மைண்டு தான். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். சரி நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே இல்லை. சரியா வந்து தாத்தா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டேன். நான் போகிற இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ அந்த பிரிட்ஜில் கீழே தண்ணியெலாம் ஓடும். அந்த பிரிட்ஜில் இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு ஸ்லோவாக போயிட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டேங்க. அங்கே ஒரு இளநீர் இருந்துச்சு, ரொம்ப தாங்கமாக இருந்துச்சு. அந்த இளநீரை குடிச்சிட்டு அந்த இளநீரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலையாக அவனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணேங்க. டே ராபின், நான் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன், பட் இவ்வளோ தூரம் வந்தேன், என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு, இங்கே பாரு அப்படி சொல்லிவிட்டு நான் அந்த ஊர் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போன ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே அனுப்பினேன். அவன் ரொம்ப பெருசாக எடுத்துக்கவே இல்லைங்க. டே என்னடா நான் உன்னை மீட் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், சைக்கிளில் வந்திருக்கேன்,
பட் அவன் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் அவன் வந்து சொல்லவே இல்லை, சாரிடா நான் கவனமே இல்லை எனக்கு, சரி விடு நீ நெக்ஸ்ட் டைம் வா, நான் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், இல்லைனா நான் வந்து உங்கள் ஊருக்கு வரேன் அப்படி இப்படி சொன்னான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். பட் அந்த ஜேர்னி என்னால் மறக்கவே முடியாது. அப்படியே போச்சு. அவனும் என்னோடய குரூப் தான். ஸோ அப்படியே 11th 12th போச்சு. மோஸ்ட்டாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணான். அண்ட் என்னாச்சுன்னு எனக்கும் தெரியலை, நானும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் கடைசி வரைக்கும் நான் அவனை மீட்டே பண்ணலைங்க. அண்ட் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. நான் நினச்சிட்டு இருப்பேன், இவன் தான் நம்ம ஆளாக இருக்கணும், இவன் நம்ம ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த ரோபின் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆச்சு. பட் எனக்கு இன்னமும் அவனை பிடிக்கும். நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் இது வரைக்கும் இன்னும் ரிப்ளை பண்ணலை. ஒரு நாள் கால் பண்ணி பேசணுன்னு இருக்குது மைண்டாக. அவன் இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியல. அந்த டைம்லேயே கம்பெனியில் போகும்போது ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படி இப்படி சொன்னான். ஓகே உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நீ கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பான், இல்லை எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. பிளைண்டாக லவ் பண்ண டைம் இது. ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் அவன் என்னை லவ் பண்ணானா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அவன் என்னை ஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா லவ் பண்ணான். ஸோ இதுதான் ரோபின் ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளாக என்னடா ஸ்டோரி சொல்கிற அப்படின்றது இருக்கும். பட் என்னால் அந்த லவ்வை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த டைமில் நான் ரொம்ப லவ் பண்ணேங்க. அண்ட் அவனுக்காக கவிதை எழுதுனேன்னு சொன்னல, ஏனமோ அவனேமும் ஒன்று. அண்ட் அந்த டைமில் ரொம்ப கேப் விட்டதுனால நான் அவனையே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அப்படியே பிளைண்டாக எழுதின இந்த கவிதை தான் அது. நாம் வசிக்கும் ஊர் ஒன்று, நம் இருவர் வயதும் ஒன்று, ஏன் நம் பெயர் கூட ஒன்றுதான். இவ்வளவு ஒற்றுமை இருப்பின் நம் இருவரும் ஒன்றாய் சந்திக்க முடியவில்லை. உன்னிடம் சிரித்து பேசி பல கருத்துக்களை பகிர்ந்த நேரம் என் நினைவுகளிலும் பதிந்து விட்டது. நீ என்னிடம் பேசாத நாட்கள் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தேன். மீண்டும் என்னிடம் பேசிடுவாயா என்ற ஏக்கம். உன்னை மறக்க நினைத்தாலும் என் இதயத்திற்கு மறக்க தெரியவில்லை. உன் அன்பு பேச்சிற்காக எதையும் எதிர்பார்க்காமல் எங்கு இருக்கிறாய் என்று தேடிக்கொண்டிருந்தேன். இன்று நீ எனக்கு கிடைத்து விட்டாய். என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறாய். என் மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுவதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று உன் பிறந்த நாள். நான் தான் உனக்கு முதலில் வாழ்த்துக்கள் கூறினேனோ தெரியவில்லை. ஆனால் வரப்போகும் என் பிறந்த நாளுக்கு முன்பாகவே நீ வாழ்த்துக்களை கூறிவிட்டாய். என் உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. உன்னை கட்டி அணைக்க விரும்புகிறேன் என் அன்பு காதலனாய் அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பேன். சேம் போன பகலவன் ஸ்டோரி மாதிரியே லாஸ்டில் நான் உன்னை கட்டி அணைக்க விரும்புகிறேன் என் அன்பு காதலனாய் அப்படின்னோடனே கண்டிப்பாடா நம்ம மீட் பண்ணலாம் ஒரு நாள் அப்படி இப்படி சொன்னான். ஸோ இது வரைக்கும் நான் அவனை மீட் பண்ணவே இல்லைங்க. அவனோட கிராமத்துக்கும் போகல, அவன் கூட ஸ்விம்மிங்கும் பண்ணலை அப்படின்ற வருத்தம் தான் இருக்குது. பட் தெரியல, நான் ஒரு பொண்ணாக இருந்தேன்னா இல்லை அவன் ஒரு பொண்ணாக இருந்தானா எங்களுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் அவன் காலேஜில் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தான், நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். ஸோ ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கு அப்படியே பயங்கரமான லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஏன்டா நம்ம ஒரு கேவாக இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தோணும். என்ன பண்ணுறது, இவ்வளோதான், ஒரு லவ் கூட பண்ண முடியலையே அப்படின்றது தான். ஸோ இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட்டாக இந்த சேனலில் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்
குயர்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது செக்ஷுவலாக நான் ஏதாவது பேசுவேன், செக்ஸ் பற்றின கதைகள் பேசுவேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த சேனலை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் அந்த மாதிரி மைண்ட்லேயும் இல்லை. அண்ட் இதை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு பேசணுன்னு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பையனும் கமெண்ட் பண்ணியிருந்தான், அதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன். அண்ட் கடைசி வரைக்கும் கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி, பெரிய அக்ஸ். அண்டு நீங்கள் ஏதாவது சொல்லணும், ஷேர் பண்ணணும், ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா robin.raja9150 இமெயில் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் சும்மா கமெண்ட் போடுங்க. அதை பற்றிலாம் என்னன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேச முயற்சி பண்ணுறேன். அண்ட் ரொம்ப சாரி, நான் ரொம்ப லேகாக வீடியோ போடுறேன். இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போட. ஸோ தேங்க்யூ ஆல். Stay tuned with Robin.